சுட்டி டெய்ல்ஸ். ஒரே கல்லூரி, ஆனால் இரண்டு பெண்கள். ஒருவர் நேர்மையும் உழைப்பும் நிறைந்த பவித்ரா, மற்றொருவர் திமிரும் பொறாமையும் நிறைந்த மோகனா. வாழ்க்கை எப்போதும் என்ன மாற்றம் தரும் என்று யாருக்கும் தெரியாது. இங்கே ஒரு நட்பின் பயணம், ஒரு மாறிய மனசு, ஒரு உண்மையின் வெற்றி. பவித்ரா கிராமத்து சூழலில் வளர்ந்தவள். தன் தந்தை காய்கறி விற்பவர். வாங்க வாங்க, பசுமை காய்கறிகள் வாங்க. அம்மா, நல்ல காய்கறி வாங்கம்மா. வீட்டுக்கு பொறுப்பு எல்லாம் அவளின் தோள்மேல். காலை வேலை. ஆஹா, என்ன ருசி! பவித்ரா சாப்பாட யாருனாலே அடிச்சுக்க முடியாது. சாப்பிட சாப்பிட இன்னும் தேடுதே. மாலை படிப்பு. நேர்மையான மாணவி. Measurement is the base for all scientific studies and experimentations. நம்ம நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நம்ம அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும். ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோரும் அவளை பாராட்டுவார்கள். மாறாக மோகனா பணக்கார வீட்டு பெண். அழகு, அறிவு இரண்டும் இருந்தும் தான் எல்லாவற்றிலும் முதல் ஆளாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவள். திமிரு பிடித்த பெண் என்றே சொல்லலாம். கல்லூரி பவித்ராவின் வீட்டிலிருந்து மிக தொலைவில் உள்ளது. ஆதலால் அவள் தினமும் பேருந்தில்தான் பயணம் செய்வாள். சில சமயம் பேருந்து வரும், சில சமயம் வராது. அச்சூழ்நிலையில் பவித்ரா நடந்தே கல்லூரிக்கு செல்வாள். மோகனாவின் வீடு கல்லூரிக்கு அருகாமையில்தான் இருக்கும். ஆனாலும் மற்றவர்களுக்கு முன் தன் ஆடம்பரத்தை காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் தினமும் காரில் தான் வந்து இறங்குவாள். ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கல்லூரிக்கு வராங்க. அப்ப மோகனா பவித்ராவை பார்த்து, அவளா இந்த காலேஜ்ல இவ படிக்கிறாளா? இவள பார்த்தாலே கோமா வருது. அவளும் அவ ட்ரெஸ்ஸும். நான் எவ்வளோ அழகா இருக்கேன். அவ என் கால் தூசி கூட வரமாட்டா. இப்படி மோகனா பவித்ராவை பார்த்து ரொம்ப இழிவா பேசுறா. ஆனா நம்ம பவித்ரா அது கொஞ்சம் கூட காதுல வாங்கல. ஒரு நாள் ப்ரொஃபசர் பவித்ராவை பாராட்டினார். உங்க எல்லாருக்கும் ஏதாச்சும் மோட்டிவேஷன் தேவைப்பட்டா பவித்ராவை பாருங்க, உங்களுக்கு தானா மோட்டிவேஷன் கிடைக்கும். எல்லாவற்றிலும் சிறந்த மாணவி பவித்ராக்கு ஒரு கிளாப் பண்ணலாமே. பவித்ரா மேல வந்த பெருமை அவளுக்கு பொறுக்கவில்லை. ஆதலால் அவள் மிகவும் கோபமடைந்தாள். இந்த கிராமத்து பெண்ணை போய் எல்லாரும் இவ்ளோ பாராட்டுறாங்க. என் பேரை யாரும் ஏன் சொல்ல மாட்டுறாங்க? இந்த பவித்ராவை இந்த காலேஜ் விட்டு விரட்டணும். மோகனாவின் தோள்கள் எல்லாம் மோகனாவின் கோபத்தை இன்னும் தூண்டும் விதத்தில் கூடி பேசினர். நம்ம மோகனா எவ்வளோ அழகா இருக்கா! அவ ஃபேஸ் பாரு, கண்ணாடி மாதிரி ஜொலிக்குது. போக போக இவ மட்டும் அழகாக்கிட்டே போறாளே. நம்ம மோகனா மிஸ் சென்னை ஆகிருவ போலியே, அந்த அளவுக்கு அழகா இருக்கா. அழகா இருந்து என்ன பண்ண? அந்த பவித்ராவை தானே எல்லாரும் பாராட்டுறாங்க. மோகனாவை யாரும் திரும்பி கூட பாக்கல. நம்ம பவித்ரா ஸ்கூல்ல எவ்வளவு கெத்தா இருந்தா, ஆனா இப்ப அவளை யாருமே கண்டுக்கல. சிங்கம் மாதிரி இருந்தா, கதவு கேடல மாடின எலி மாதிரி இருக்கா. பவித்ரா அப்போ அங்க வரா. பவித்ராவை பார்த்த மோகனா அவளை ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பவித்ராவை கீழே விழச் செய்தாள்.
அவங்க எல்லாரும் வேணும்னே பண்றாங்கன்னு தெரிஞ்சும் பவித்ரா கண்டுக்காம போறா. ஒரு நாள் இருவருக்கும் எக்ஸாம் வருகிறது. இருவரும் அவரவர் இடத்தில் அமர்கின்றனர். ஆனால் மோகனாவிற்கு முன்பு இடத்தில்தான் பவித்ராவை வெளியேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் மோகனா ஒரு தந்திரம் தீட்டினாள். இவளை ஏதாச்சும் பண்ணணுமே. மோகனா பவித்ராவை மாட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு பிட் பேப்பரை பவித்ராவின் பெஞ்ச் கீழ் போடுகிறார். இப்போ பாரடி உனக்கு இருக்கு. மோகனா பவித்ராவை இவள் பிட்டடிக்கிறாள் என்று புரொஃபசரிடம் சொல்கிறார். என்ன மோகனா, உனக்கு என்ன வேணும்? இப்போதான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ள என்ன வேணும்? மேடம், பவித்ரா பிட்டு அடிக்கிறா. என் மேல நம்பிக்கை இல்லனா அவ பெஞ்ச் கீழே பாருங்க மேடம். மோகனா சொன்னதை கேட்ட புரொஃபசர் பவித்ராவின் இடத்திற்கு சென்று அவள் பெஞ்ச் கீழ் இருக்கும் பிட்டை கையில் எடுத்தார். இதை பார்த்தவுடன் பவித்ரா மிகவும் ஆச்சரியமடைந்தாள். ஆமா, பிட் பேப்பர் இருக்கு. ஆனால் புரொஃபசருக்கு பவித்ராவின் மேல் மிகவும் நம்பிக்கை இருந்தது. நீ கவலைப்படாத பவித்ரா, நீ இத பண்ணிருக்க மாட்ட நான் நம்புறேன். நீ தப்பு செய்யலன்னு நான் நிரூபிக்கிறேன். புரொஃபசர் சொன்னதை கேட்டவுடன் மோகனா மிகவும் கோபமடைந்தாள். பவித்ராவ ஏன் எல்லாரும் இவ்ளோ நம்புறாங்க? அப்படி அவ என்ன பண்ணிட்டா? நிரூபிக்கிறாங்களா? பாப்போம் எப்படி நிரூபிக்கிறாங்கன்னு. பவித்ரா காலேஜ் விட்டு போறதுதான். அதை யாராலும் மாற்ற முடியாது. ப்ரொஃபஸர் என்ன நடந்துச்சுன்னு சிசிடிவி மூலமா பார்க்குறாங்க. அதில் மோகனா பவித்ரா பெஞ்ச் கீழ் பிட் பேப்பர் தூக்கி போடுவது தெளிவாக இருந்தது. ஆதலால் மோகனாவை ப்ரொஃபஸர் அனைவரும் திட்டினர். மோகனா ஏன் இப்படி செஞ்சா? பவித்ரா மேல உனக்கு என்ன அப்படி கோபம்? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணா உன்னை அந்த காலேஜ் விட்டு அனுப்பிடுமோ? பவித்ரா கிட்ட சாரி கேளு. ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்னு பவித்ராவை பார்த்து கத்துக்கோ. சாரி பவித்ரா, எல்லாரும் முன்னாடியும் என்னையவே உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிட்டீல. உன்னையே நான் விட மாட்டேன். அது மோகனாவிற்கு பவித்ராவின் மேல் உள்ள கோபத்தை இன்னும் தூண்டினர். கோபம் மிகவும் மோசமான வெறுப்பாக மாறியது. மோகனா பவித்ராவை கொல்ல திட்டமிட்டாள். அந்த பவித்ரா இந்த ரோட்ல தான் வருவா. அவளை இயற்கையா ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி நீங்க பண்ணிரணும். அவ உயிர் பொழைக்கவே கூடாது. அது உங்க கையில தான் இருக்கு. அவ செத்துட்டா நீங்க கேட்ட பணத்தை விட நான் அதிகமாவே தரேன். மோகனா திட்டமிட்டது போல் அந்த டிரைவரும் இயற்கையாக நடக்கும் விபத்தை போல பவித்ராவின் மேல் காரை மோதினர். இதனால் படுகாயமடைந்த பவித்ரா ஒரு வாரம் மருத்துவமனையில் இருந்தார். மோகனா நடந்தவற்றையெல்லாம் அவளின் தோழிகளிடம் சொல்கிறாள். அந்த பவித்ரா இனி வர மாட்டா. அவ நான் கொல்ல சொல்லிட்டேன். அவளால நான் நிறைய அசிங்கப்பட்டுட்டேன். அதான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். மோகனாவின் நெருங்கிய நண்பன் ஆதி அவனுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் வெளியூர் சென்று 3 மாதங்கள் கழித்து மீண்டும் கல்லூரிக்கு வருகிறான். தோழிகள் எல்லாம் மோகனா காலையில் கல்லூரிக்கு வரும் முன்பே நடந்தவற்றையெல்லாம் ஆதியிடம் கூறினார்கள். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஆதி மோகனா வந்தவுடன் இதை பற்றி மோகனாவிடம் விசாரித்தார். என்ன சொல்றீங்க? அப்போது அங்கே மோகனா வரா. அது எப்படி இருக்க? அப்பா எப்படி இருக்காங்க? அதெல்லாம் இருக்காங்க. நீ ஏன் மோனா எப்படி பண்ண பவித்ராவ? அவ எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? போதும் ஆதி, அவளை பத்தி என்கிட்ட பேசாத. அவ பேர் கேட்டு கூட எனக்கு கோபம் வருது. போதும் நிறுத்து மோகனா.
நீ உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் யான்னு தெரியுமா? பவித்ரா தான். ஆதி நடந்தவற்றையெல்லாம் மோகனாவிடம் கூறினார். ஆமா, உனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்துச்சுலப்போ உனக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. உனக்கு ரத்தம் கொடுக்க யாரும் முன் வரல. ஆனா பவித்ரா தான் வந்து உனக்கு ரத்தம் கொடுத்தான். என்ன ரத்தம் சார் அவங்களுக்கு? அந்த பொண்ணுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட்மா. உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிளட் குரூப் இருந்தா சொல்லுமா. அந்த பொண்ணுக்கு ரத்தம் கிடைக்கலன்னா அந்த பொண்ணு உயிர் பொழைக்கிறதே கஷ்டம். எனக்கு ஏபி நெகட்டிவ் தான், நான் ரத்தம் கொடுக்கிறேன். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மோகனா பவித்ராவின் வீட்டிற்கே சென்று அவளிடம் மன்னிப்பு கேட்டாள். பவித்ரா, என் திமிருக்கும் என் பொறாமைக்கும் உன்னை நான் பலியாக்கிட்டேன். ஆனா நீதான் என்னை காப்பாத்திருக்கு. இதை ஏன் நீ என்கிட்ட இவ்வளவு நாளா சொல்லல பவித்ரா? என்னைய மன்னிச்சிரு பவித்ரா. உன் நல்ல மனசு தெரியாம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிரு பவித்ரா. பரவாயில்ல மோகனா, நீ செஞ்சதை எதுவும் நான் மனசுல வச்சுக்கல. நான் எப்பவும் செஞ்ச உதவிய சொல்ல மாட்டேன் மோகனா. ஏன் மன்னிப்பெல்லாம் கேக்குற? அதெல்லாம் வேண்டாம் மோகனா. இனிமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். இனிமே நீதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். கண்டிப்பா. இறுதியில் இருவரும் மிக நெருக்கமான நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். பவித்ரா போல நேர்மையும் அன்பும் கொண்ட மனசு எவ்வளவு பெரிய துன்பங்களை சந்தித்தாலும் இறுதியில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதுதான் இந்த கதையின் முடிவு. உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி ஸ்டோரி பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.